திரைப்படத்தில் வரும் வசனம் போல இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்கு. நம்பித்தான் ஆக வேண்டும். ஏனெனில் சீனாவில் நடந்தது இது. மனிதனால் உருவாக்கப்பட்ட ரோபோ ஒன்று ஒரு மூதாட்டியை பயமுறுத்தியதாம். அதனால் அந்த ரோபோவை ஒரு குற்றவாளியை இழுத்து செல்வது போல தோளில் கை வைத்து அதிகாரி இழுத்து செல்கிறார். எழுதி வைக்கப்பட்ட புரோகிராம்களில் ஏதேனும் சிக்கல் ஏற்பட்டு ரோபோக்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யும். பொதுவான ஸ்விட்ச் என்று ஒன்று வைத்துவிட்டால் ரோபோக்களை ஸ்விட்ச் ஆஃப் செய்து அவரவர் வீட்டுக்கு தூக்கி சென்று விட வேண்டியது தானே. புனித நூலான பைபிளில் இந்த சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்கிறார்கள் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த நம் நண்பர்கள். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மிக சமீபமாக இருக்கிறது என்றும் சொல்கிறார்கள். இந்து மக்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? திருமாலின் கல்கி அவதாரம் விரைவில், ஓம் நமோ நாராயணா என்று சொல்கிறார்கள். இந்த செய்தி புதிய தலைமுறையில் வந்தது. விவரமாக ஒன்றும் தெரிவிக்கவில்லை. மூதாட்டியை ரோபோ எதற்காக அச்சுறுத்தியது, எப்படி அச்சுறுத்தியது, என்னவென்று சொல்லி அச்சுறுத்தியது, இதையெல்லாம் விளக்கமாக சொல்லவே இல்லை. நாமே இயந்திரத்தனமாகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். நாம் இன்னொரு இயந்திர மனிதனை உருவாக்குகிறோம். அந்த மனிதன் உருவாக்கிய இயந்திர மனிதன் அவனையே அழிக்கப் போகிறான் என்று சொல்கிறார்கள் கமெண்ட் பாக்ஸில். இந்த புதிய தலைமுறையின் செய்தியில் மக்களுக்கு எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் எழும். இந்த ரோபோவை யார் வடிவமைத்தார்களோ அவர்களை பிடிக்காமல் ரோபோவை கைது செய்து என்ன பிரயோஜனம்? சரிதானே? நம்ம ஊர் சினிமாவில் பார்த்தால் ஒரு ரோபோ சனாவுக்கு லவ் டார்ச்சர் கொடுத்தது.